ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் டெவில் மே கிரையோட எபிசோட் 7 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பிரசன்ட்ல நடக்கிறது. ஒயிட் ராபிட் தான் சர்வைவ் ஆகிறதுக்கு அவனுக்கான ஒரு ஆர்டிபிஷியல் ஹார்ட் கிரியேட் பண்ணிருப்பான். அதுல பம்ப் ஆகிற பிளட்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் டீமனோட மிக்ஸ்டு பிளட். அவன் நேரம் நீரோ ஆங்கிலோவை பாக்குறதுக்கு போயிருப்பான். அவனும் நீ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டியான்னு கேட்கவும் ஒயிட் ராபிட் ஆம்புலெட்டை காமிச்சிட்டு அப்புறம் டான்டே வந்து ஸ்பாடாவோட மகன்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் நீ கொடுக்கறதா சொன்னதை கொடுன்பான். பார்த்தா நீலோ ஆங்கிலோ அவன் குப்பில இருந்து ஒரு சர்டன் பிளட் எடுப்பான். அந்த ரத்த துளி அந்த ஆம்புலெட் மேல பட்டதும் சம்திங் ஏதோ பயங்கரமா ஸ்பார்க் ஆன போல இருக்கும். அந்த ஆம்புலெட்டையும் ரத்தத்தையும் வாங்கின ராபிட் பாடாவோட இன்னொரு மகனோட ரத்தம் அண்ட் இது மூலமா இந்த ரெல்ம்க்கு என்ன ஆகுங்கிறது தெரியும்லன்னு கேட்பான். நீலோ ஆங்கிலோ இந்த பேரியர்ஸ் அழிக்க 2 பிரதர்ஸும் வேணும். ராபிட் கவலைப்படாத, இது கம்ப்ளீட்டா ஒர்க்காக செட் பண்ணியாச்சுன்பான். நீலோ ஆங்கிலோ அந்த கத்தியை வாங்கிட்டு இது ரொம்ப அதீத பவர் உள்ளது, ஒன்ன ஆளுக யூஸ் பண்றக்கு இல்லைன்பான். ராபிட் ஆனா இதால நடந்த வரலாறு குற்றத்தை மொத்தமா மாத்தி அமைச்சு மக்காயன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாண்டேஜ்ல இருந்து சேவ் பண்றதுதான் என் கடமை. இப்ப இதை நானே இப்ப வச்சுக்கிறேன்ட்டு நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பான். நீலோ ஆங்கிலோ ஒரு மாதிரி உருவுவான். நீ இந்த ஆமுலெட் அண்ட் அந்த ரத்தத்தை வச்சிருக்கீனா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கும்ட்டு அவங்ககிட்ட இருக்க கத்தியை பிடுங்கிட்டு சிரிச்சுட்டே கிளம்பி இருப்பான் ராபிட். இதுக்கு அடுத்து ரியல் வேர்ல்டுக்கு வந்தவன் எல்லா மான்ஸ்டர்ஸ் கிட்டையும் டான்டே வந்துட்டு இருக்கான், எல்லாம் தயாரா இருங்கன்பான். டான்டே மேரியை காப்பாத்தி இருப்பான் இல்லையா, 2 பேத்தோட முகமும் ரொம்ப கிட்ட இருக்கப்ப மேரி லைட்டா வெக்கப்பட்டிருப்பா. டான்டே மூஞ்சிலே குத்திட்டு இந்த பக்கம் வந்திருப்பா. எதுக்காகடா அப்படி ஜன்னல்ல இருந்து என்ன தூக்கி போட்டேன்னு. அவனும் நான் உன்னை காப்பாத்தி விட்டன்பான். மேரி முன்னால இருக்க டிராஜிக்கான விஷயங்களை பார்த்துட்டு தகச்சு போயிருப்பா. டான்டே லேடின்ட்டு வரப்ப மேரி எனக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னு தெரியுதுதான்ட்டு கன் எடுத்துட்டு அவன் நரக வாயிலுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் வர வைக்க பாக்குறான் போலன்ட்டு ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு கிளம்புவா. டான்டே எங்க போறேன்னு கேட்பான். மேரி ராபிட்ட தடுத்து நிறுத்தன்பா. டான்டே ஆனா வேணா மட்டும் தானே தனியா வர சொன்னான்பா. மேரி ஆக்சுவலா அதை அப்படியே செய்ய போறேன்னு கேட்பா. டான்டே தான் மான்ஸ்டரான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுவான். அண்ட் மான்ஸ்டர் சைட்ல இந்த ஸ்பாடா அவர் என் அப்பா, அவர் டீமன் சனத்துல இருந்து மாறுபட்டவர்ன்ட்டு அவனே மான்ஸ்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறப்ப அவனுக்குள்ள வந்த அந்த ரேஜ் அண்ட் வெறுப்புணர்ச்சியை பத்தி சொல்லுவான். அது அவனுக்குள்ள பொங்கி வழிஞ்சதா சொல்லும் போதெல்லாம் மேரி ரேஜும் ஹேட்ராடுமான்பா. டான்டே அப்பா அந்த ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல கட்டுப்படுத்தி இருக்காரு. இவருல மொத்தமா மூடி நரக வாயில இருந்து யாரும் இந்த உலகத்துக்கு வராத மாதிரி தடுத்திருக்காரு. இந்த உலகத்தோட அமைதியை நிலநாட்டன்ட்டு டான்டேக்கு அவங்க அம்மா அந்த நெக்லஸ கொடுத்து பாதுகாக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த ஆம்லெட் மூலமா ராபிட் மக்காய கம்ப்ளீட்டா இடத்தோட இணைக்க பாக்குறான் இல்லையா, அதை நான் தான் போய் தடுப்பன்பான் டான்டே. மேரி டான்டே காலையே சுற்றுப்பா. டான்டே அடியே என்னடி பண்றேன்பா. மேரி அவனை தூக்கிட்டு போய் வேன்ல போட்டுட்டு அந்த ராபிட்டுக்கு தேவையே உன் ரத்தம் தான், நீயே போய் மொத்த உலகம் அழிகிறதுக்கு காரணமா இருந்துருவ போலையன்ட்டு அந்த ராபிட்டுக்கு டார்க்கம் மேல ஏதோ பகை. ஆக்சுவலா இது ஏன் சண்டைன்பா. டோரை லாக் பண்ணும்போது டான்டே வெளியே வரலான்னு பாப்பான். பட் அவ க்ளோஸ் பண்ணிட்டு நான் தனியா போறேன்ட்டு கிளம்பிருப்பா. டான்டே கடுப்பாவான். மேரி வரத பார்த்துட்டு ஒருத்தன் கார்ல ரைட் வேணுமா இல்ல என்கிட்ட ரைட் வேணுமான்னு கேட்பான். அவன் வாயிலேயே துப்பாக்கியை வச்சு காரை விட்டு இறங்கடான்ருவா. அண்ட் அந்த கார்ல தான் ராபிட்ட பாக்குறதுக்கு போவா. ராபிட் ஆண்டர்ஸ்க்கு கால் பண்ணிருப்பான். அவனும் நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்பான். ராபிட் நல்ல ஒபீடியன்ஸ் சொல்றதான், ஆனா என்னோட ஃபைனல் பிளான்ல ஒரு இடையூறுன்பான். இதுக்கப்புறம் மத்த டீமன்ஸ் கிட்ட எல்லாரும் தயாரான்பான். கொடுத்த டைம் தாண்டி போகவும் எவ்வளவு இல்ல என்ன தாக்க ஆரம்பிக்கலாமான்பான். ராபிட் அவன் வந்துருவான்பான். இந்த இடத்துல பிளட் ஸ்ட்ரைக் பண்ணுவான் கார் வரதை பார்த்துட்டு. குட்டியா இருந்த ஒரு மான்ஸ்டர் ஜைஜாண்டிக்கா இருக்கும். வெரி பர்சனலா ஒண்ணும் இல்லைன்ட்டு கார் எடுத்துட்டு போற ட்ரக் இருக்கும் இல்லையா, அதை சுட்டு பில்டிங்கான டாப் ஃப்ளோருக்கு அவளை பார்த்து கிரியேட் பண்ணி போயிருப்பா. அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர் தாக்க வந்திருக்கும். மேரி சூட்கேஸ் எடுத்துட்டு கார் விட்டு ஜம்ப் அடிச்சிருப்பா. கையில இருக்க துப்பாக்கியை வச்சு பெட்ரோல் டேங்க்ல சுடவும் மான்ஸ்டரோட சேர்த்து அந்த கார் பிடிச்சிருக்கும். மேரி யாரை எதிர்பார்த்தீங்கன்னு கேப்பா. ராபிட் ஆர்க்கமா, காரை விட்டு வெளியே வந்துட்டியே, என்னோட ஆட்கள் வேற எத்தனை பேர் இருக்காங்கன்பா. மேரி எல்லாருக்கும் இன்னைக்கு லக்கிடே, ஏன்னா நான் பேச்சுவார்த்தை நடத்த வந்தேன்பா. ராபிட் எது சார்ந்துன்னு கேட்பான். மேரி டான்டேவோட உயிர் பத்தின்பா. ஆக்சுவலா டான்டேவை கொன்னுட்டா இவங்களுக்கான பர்பஸ் மொத்தமா அழிஞ்சுள்ள, அதை பிளாக்மெயில் பண்ற மாதிரி பயன்படுத்துவா. ராபிட் அவன் உயிருக்காக அங்க பண்ண போற அட்டாக்கை ஸ்டாப் பண்ணணுமான்னு கேட்பான். மேரி அது மட்டும் பார்த்தாது ஆம்புலெட்டையும் கொண்டான்பா. ராபிட் இதெல்லாம் ஏத்துக்காத போல சிரிப்பான். மேரி சிரிடா நீட்ட பண்ணலான்ட்டு உனக்கு இந்த டிஎன்ஏவோட ரத்தம் தானே தேவைப்படும், மத்த மான்ஸ்டர்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுவ, அண்ட் இதுலயே இன்னொரு அஜெண்டா இருக்கு, அதை சொன்னா அவ்வளவுதான்பா. ராபிட்டும் வேற வழி இல்லாம ஆம்புலெட்டை தூக்கி போட்டு எடுத்துட்டு போன்றுவான். மேரி கம்மன் அதை எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு பார்க்க போனா உனக்கு அந்த ஹாஃப் பிரீட் மேல பாசம் வந்திருக்கும் போலயே, ஏன்னா அந்த ஆம்புலெட்டை வாங்கிட்டும் அவனை கொல்லாம போறேன்பான். மேரி யார் சொன்னான்ட்டு பட்டன் அழுத்தவும் அது ஜஸ்ட் ரேடியோவோட ரிமோட்டா தான் இருந்திருக்கும். ராபிட்ல கடுப்பாகி கேவலியர் கிட்ட அவளை கொல்லுன்றுவான். மேரி சூட்கேஸ்ல இருந்து ஒரு பெரிய சைஸ் வெப்பன் எடுத்திருப்பா. கேவலியர் தாக்கும் போது அவனோட அட்டாக்க சமாளிப்பா. ஒன்ஸ் அவனை ஃபயர் பண்ணவும் அவன் அப்படியே ஆப்போசிட்ல ரொம்ப தூரமா இருக்க பில்டிங்ல போய் சதறி இருப்பான். இதை மத்த டெவில்ஸ் பாக்குறப்ப மேரி இதே போல யாருக்குள்ள ஆகணும்னு கேட்பா. பார்த்தா அவனுக்கு தாக்க வருவானுங்க. மேரி அப்ப சரி எல்லாத்தையும் கொல்றான்ட்டு தாக்க ஆரம்பிச்சிருப்பா. இதுக்கப்புறம் சுத்து போட்டு க்ளோஸ் ரேஞ்சில தாக்குவாங்க. மேரி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவகிட்ட இருக்க இன்னொரு கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிருப்பா. எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல கையை வெட்டி இருப்பானுங்க. அதுல ஏதோ கலந்த போல இருக்கும். மேரி ஆப்போசிட்ல இருக்கவங்க சுடலான்னு பார்த்தா அப்படியே படுத்திருப்பா. ராபிட் எச்சிட்னாவோட நேச்சுரல் டாக்ஸினை வச்சு நான் ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்தேன். இப்போ மலப்பட்டிருக்கிறது உன்னை பேரலைஸ் தான் பண்ணும், உன்னை கொல்லாது. இதை நான் என்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தோட
டான்டேவோட வெப்பன்லயும் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கொஞ்ச நேரம் நீ பேரலைஸா இருப்பில, அந்த டைமே போதும் நாங்க டான்டேவோட பிளட் எடுக்க. நாங்க ஒரு ப்ளோ வச்சா போதும்பா. ஆம்லோட்டும் திரும்ப ராபிட் கைக்கே போயிருக்கோம். ஆனா நீ பண்ண தப்புக்கலாம். நீ வழி இல்லாம சாக போறத நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்குன்ட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பாப்பான். ஒரு மாஸ்டர் மேரியை கொல்ல போகும். பார்த்தா டான்டே வந்து எல்லாத்தையும் கொன்னு அவளை காப்பாத்திருப்பான். டான்டே நீ உன்னை மிஸ் பண்ணிட்ட, உன் வேஷத்துக்கு ஏத்த அந்த பேண்ட் ஆடிஷனுக்கு போலின்பா. ராபிட் டான்டே நீயே வந்துட்டியான்ட்டு சந்தோஷப்படுவான். மேரி கடுப்பாவா. ராபிட் நீ எதுக்காக சண்டை போடுறீங்க தான் நான் முதல்ல காட்டிடுறேன்பா. டான்டே அதன்ட்டு பாக்குறப்ப ராபிட் உங்க அப்பா வசிச்ச இடம் இதுக்குள்ளதான் மொண்டஸுங்கிற ராஜா இருக்கான். அவன் குடும்பத்தை வேற ஒருத்தவன் இன்னும் ஆண்டுட்டு இருக்கான். விதியோட டார்க் ஹியூமர் ஃபிட் ஆகும். பாடாவோட செவரால மொண்டஸ் கெயின் பண்ணதான் ஜாஸ்தி. இது அவனை சிறைப்பிடிச்சவங்க ரத்தத்தையே உரிய வச்சது. அவனுக்கு ஏத்த போல மத்தவங்களை அடிமைப்படுத்தினான். ஆனா இங்க இருக்கல மேரி அப்புறம் அந்த டார்க் காம சேர்ந்த முரடனுங்க எல்லாம் என்னமோ சொர்க்கத்தை சீல் பண்ண போல அவனுங்க தப்பிச்சா போதும்னு நினைச்சானுங்க. அவனுங்களும் சரி முண்டஸும் சரி ரெண்டு பேருமே ஒரே காயில இருக்க இரு பக்கங்கள். ரெண்டு பக்கமும் ரத்தக்காரன் மட்டும்தான். டான்டே இந்த இடம் சொர்க்கம் நான் சொன்னேன்ட்டு சிரிப்பான். ராபிட் என் உலகத்தை கம்பேர் பண்ணா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். முதல்ல வா வந்த அந்த இடத்த விட்னஸ் பண்ணுன்பான். டான்டே கிட்ட அவங்க அம்மா அப்பா ஒரு பிரேவ் வாரியர், அவர் எங்க இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக தான் போராடுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுட்டு மேரிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்பான். அதையும் மீறி ஏதாவது ஆச்சுன்னா ராபிட் அந்த உலகத்துல வச்சு கொண்டுருவன்பான். அவனும் மத்த எல்லாத்தையுமே லியூட்டனன்ட் மேல கை வைக்க கூடாதுன்னு உத்தரவுன்பான். டான்டே தயங்கி தான் உள்ள போவான். உள்ள போனதுமே அவனுக்கு அந்த காத்து ஒத்துக்காம இருந்துவான். ஒயிட் ராபிட் நல்லா சுவாசிச்சுட்டு சுட்டெரிஞ்ச பூமி, விஷமான காத்து, சாத்தனை பத்தி மனுஷங்கள்லாம் கதை எழுதுவாங்கல்ல, அதுல எவ்வளவு கொடூரமோ உக்கிரமோ இருக்குமோ அதெல்லாம் தோத்து போற அளவுக்கு இங்க இருக்க கொடுங்கோலர்களால இந்த இடம் பல 100 ஆண்டுகளா எப்படி அழிவுக்கு உட்பட்டிருக்குன்னு பாருன்பான். டான்டேக்கு இந்த காத்தே விஷம் போல இருக்கும். எப்படியாவது உலகத்துக்கு வந்து தப்பிக்கலான்னு பாப்பான். ராபிட் அவனை தடுத்துட்டு அப்ப அவன் அதீத சக்திகளை வச்சுக்கிட்டு அவன் கட்டமைச்ச கட்டமைப்புனால எவ்வளவு கொடுமைகள் எங்களுக்கு செஞ்சிருக்கான் பாருன்பான். டான்டே முடியாம சண்டை போட்டுனாவது அந்த பக்கம் போலான்னு பாப்பான். ராபிட் டான்டே பின்னால வேகமா போயிட்டு சக்தி இல்லாதவங்களை எப்படி வச்சிருந்திருக்கான் பாருன்னு மிதிச்சு பறக்க விட்டுருப்பான். ராபிட் இந்த டிவைஸை உருவாக்குனது நான் தான். இது செவரில் இருக்க டிஎஸ் காமிக்கும் நீட்டிக்கும். இது மூலமா சில மக்காயன்ஸை காப்பாத்தினேன். ஆனா நீ எங்க இடத்துல இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்ட இப்ப புரியுதா? இந்த சின்ன டிவைஸ்லாம் பத்தாது, மொத்த செவரையும் உடைக்கணும்பான். டான்டே இது ஜெனோசைட் போல, கண்டிப்பாங்க அது எல்லா டிமாண்ட்ஸும் இங்க வந்தா இங்க இருக்க மக்கள் பல கோடி பேர் சாவாங்கன்பான். ராபிட் பல கோடி பேர் ஏற்கனவே செத்துட்டாங்க. டெவில்ஸை ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மைதானம் வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப இந்த செவரை உடைக்கிறது மூலமா இந்த உலகத்தோட சமநிலையை மீட்டமைக்க முடியும்பான். முன்னால வந்துட்டு தவற சரியாக்கிக்க ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் அழிஞ்சா என்ன? உங்க அப்பா எங்களுக்கு பண்ண அநீதிக்கு ஒரு சொட்டு ரத்தம் தான் கேட்கறேன்பான். டான்டே எங்க அப்பா ஹீரோன்பான். ராபிட் அது எப்படி உனக்கு தெரியும்பா? மேரி பேரலைஸ் ஆனவன் நாமல் ஆகும் போது டான்டே என்ன உன்னை சுட வச்சராதேன்பா. டான்டே நான் மனுஷங்க பக்கமே எதுக்குறேன்ட்டு வருவான். ராபிட் அப்ப உன்னை ட்ரெடிஷனல் முறையில கொன்னு எடுத்துக்கிறோன்பா. மேரியும் அந்த பிளேட்ஸ்ல பாய்சன் இருக்கதா சொல்லுவா. டான்டே அதுல ஒண்ணு கூட ஏமல படாதுன்ட்டு ஃபைட்ல இறங்கியிருப்பான். இதுக்கப்புறம் பயங்கரமா இறங்கி சண்டை போடுறப்ப கேவலியர் வந்திருப்பான். அவன் சன்னா ஸ்பாடான்னு சொல்லவும் ஹீரோ நீ கேவலமா இருக்கடான்பான். அவன் வச்ச தாக்குதல்ல டான்டே கத்தி பறந்திருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு டீமன் ஷீல்டா பயன்படுத்தி அவன் தலையை வெட்ட வச்சுட்டு அவன் உடம்ப கையில ரேப் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுவான். கேவலியர் வாயிலேயே குத்திருப்பான். இதுக்கப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டு நிப்பான். கேவலியர் தாக்க வரப்ப அவன் கத்தி எங்க இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு எல்லா டக்ஸ்லையும் டாஷ் பண்ணிட்டு போய் கத்தி எடுத்திருப்பான். ராபிட் அவனோட ஒரு சொட்டு ரத்தம் போதும்பான். மேரி கன் எடுக்க பாப்பா. கேவலியர் வச்ச கிக்ல டான்டே மக்காய்க்கு வந்திருப்பான். ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிப்பாங்க. டான்டே வச்ச அடியில கேவலியர் உலகத்துக்கு வந்திருப்பான். டான்டே நீங்க வலைசன் ஒண்டர்லேண்ட் டீமுக்கு இருந்தா எப்படி இருக்கும்? குயின்ஸ் ஆஃப் ஃபார்ட்ரஸ்ல சூப்பரா இருப்பேன்பான் கேவலியர் கிட்ட. மேரி கன் எடுத்து ராபிட்ட சுடலான்னு பாப்பா. அவன் அட்டாக் வைக்கவும் லேடின்னு பதறுவான். டான்டே அவ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பா. கேவலியர் டான்டேவை மக்காய்க்கு பார்க்க விட்டுருப்பான். ராபிட் நான் இந்த சேஃபினை பாத்துக்கிறேன்ட்டு மொத்த பத்தியும் உள்ள தாட்டி இருப்பான். ராபிட் மேரி கொல்ல வரப்ப அவன் வெறுப்புலாம் டார்க்கா மேலதானே நீ எல்லாத்தையும் காப்பாத்துறதா பிரிசனர்ஸா வச்சிருக்கீன்பா. ராபிட் மேரி கழுத்துல கத்திய வச்சுட்டு நான் என் மக்களுக்கு ஏற்படுற எல்லா பணியையும் உணர்றேன். ஆனா அவங்களோட விதிகள் உங்க கைகளால முடியப்படுது பாரு. அது எவ்வளவு குரூவலா இருக்கும் தெரியுமா? இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் ஹார்ட் ஆஃப் பண்ணது. என் எதிரிக வேர்ஸ்டா என்ன அப்படி தூண்டி விட்டு செய்ய வச்ச விஷயம்பா. மேரி டார்க்கா முன்னும் அனாதைகளை எடுத்துட்டு வந்து அவங்கள வச்சு சோல்ஜர்ஸ் ஆக்கி வேலையை பார்த்தவங்க கிடையாதுன்பா. ராபிட் அப்ப நீ அவங்கள ஒருத்தி கிடையாதான்பா. மேரி ஷாக்கா இருப்பா. ராபிட் இந்த உலகத்தோட கனெக்ஷன் யாருக்கெல்லாம் இல்லாம இருக்கோ அவன் தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு சண்டையில இறங்குவான். அப்படியேப்பட்டவங்கள தான் டார்க்காம்ல சேர்த்துறாங்க. புனிதம் இல்லாத உண்மை ஒன்னும் கோஇன்சிடென்ஸ் இல்ல. நம்ம குடும்பங்களை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கன்பான். இந்த இடத்துல டான்டே நீ நான்லாம் ஒண்ணுதாங்கும் போது அவன் மாஸ்க பிச்சு எடுத்திருப்பான். மேரி பார்த்து ஷாக்காவா. நான் ஒன்னால உருவாக்கப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் லியூட்டனன்ட் டார்க்கம்பா. மேரிக்கெல்லாம் மனசே இருக்காது. பாசிட்டிவ் வச்சுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சர்வைவ் ஆயிட்டியான்பா. டான்டே மக்காயில டீமன்ஸோட சண்டை போட ரொம்ப போராடுவான். மூச்சு விட்டுறக்கும் சிரமப்படுவான். என்னதான் டான்டே எல்லாத்தையும் சமாளிச்சாலும் கேவலியர் வந்துட்டு நீ எங்க உலகத்துல சாகதான் போறேன்பான். டான்டே விளைய ரொம்ப நேரத்துக்கு மூச்சு பிடிச்சலாம் உட்கார முடியாதுல. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவான். ராபிட் அன்னைக்கு நீயும் உன் டீமும் என்ன நசுக்கி கொஞ்சோண்டு உயிரோட விட்டு போனாங்க. அதனாலதான் இப்ப எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவை. என்ன கொஞ்சம் உயிரோட வச்சுக்க. இது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும். இந்த டீமன் பிளட் அதோட ஹீலிங் எபிலிட்டியோட என் குடும்பத்தை அழைச்சு அந்த அநீதியை நான் ஆளி பண்பான். மேரி நாங்க அதெல்லாம் செய்யல. அன்னைக்கு நீ டீமன்ஸ்க்கு உதவன. ஆனா இப்ப பாரு ஒரு சைக்காட்டிக் மிருகம் மாதிரி இருக்க. ஆக்சுவலா அதான் ஹியூமனிட்டின்பா. ராபிட் அதை ஏத்துக்கிறோம் அட்டாக் பண்ண வருவான். டான்டே எப்படி அடிச்சு புடிச்சு இங்க உலகத்துக்கு வந்திருப்பான். கேவலியர் வச்ச அட்டாக்கையும் தடுத்திருப்பான். ராபிட் அதை திரும்பி பார்ப்பான். டான்டே முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பான். லைட்டா அவன் ட்ரிகர் ஆகிற போலவும் இருக்கும். இந்த பாயிண்ட்ல இந்த போர்ட்டல் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு கீழே இருக்க டிவைஸ் தட்டி விட்டுருவான். கேவலியர் இந்த இடத்துல போர்ட்டல் கட்டினால
மொத்தமா காலியாயிருப்பான். டான்டே இது வேற லெவல்ல கிரேசியா இருந்துச்சுன்பான். ராபிட் நீ ரத்தம் வடிக்க தான் போறேன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். டான்டே நீ மனுஷனான்ட்டு ஷாக் ஆயிருப்பான். அண்ட் அவன் வைக்கிற அட்டாக்ஸ் டாச் பண்ணிட்டு கிட்ட போய் பஞ்ச் பண்ணிருப்பான். ஆம்லெட்டை பிடிக்க போய் தான் ராபிட்டை காப்பாத்திருப்பான். நீ ஆரம்பத்துல இருந்தே மூளை குழம்பி போன மனுஷன் தானா? அதான் மூளை குழம்பி போனபடி இந்த வேலையை செஞ்சிருக்க. குழஞ்சு போன மூஞ்சி கூடவே இந்த டியூப்லாம். இதனால தான் எவனும் பெருசா எடுத்துக்கலையான்பா. ராபிட்டு தான் நான் முடிச்சு வைக்கிறக்கான சான்ஸ் கொடுத்த உனக்கு. நீ இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. அடுத்து நடக்க போறது நடந்தே தீரும். அப்புறம் அதை ஞாபகம் வச்சுக்க. அதை நீ தடுத்து நிறுத்திருக்கணும்ட்டு தானே தான் சாவ தேர்ந்தெடுத்த போல ராபிட் விழுந்திருப்பான். மேரி வந்துட்டு எப்படியும் நீ அம்மா நெக்லஸ திரும்ப மீட் எடுத்துட்டீன்பா. டான்டேவா ஆமான்ட்டு பாக்குறப்ப டார்க்கா மெம்பர்ஸ் வருவாங்க. என்ஜோ டான்டே உனக்காக படையவே கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. பார்த்தா டக்குன்னு ஆக்சுவலான சரப்புடிச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு கத்துவான். பைலட் கீழே இருக்க விஷயங்களை பார்த்துட்டு என்னதுன்பா. பிபி பெயின்ஸ் இது முதல் புனித போர். இது போல இன்னும் பலது வரும்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. டான்டே அண்ட் ஒயிட் ராபிட் ரெண்டு பேர்த்து விஷயத்துல உங்க சப்போர்ட் ஆடியன்ஸா யாருக்கு இருக்குங்கிறதா சொல்லுங்க. டான்டேனா டான்டே நோ, ராபிட்னா ராபிட் நோ.